भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். இன்று ஒரு நன்னாள் என்பதில் சந்தேகமே இல்லை. திருவரங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நம்பெருமாள் திரு உறையூர் எழுந்தருளி அங்கே கமலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி கண்டருளுவதை சேவித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நன்னாளிலே நமக்கொரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பகவத் விஷய சாரம் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை அனுபவிப்பதற்கு. இது ஒரு உபன்யாசம் கிடையாது, உபன்யாசத் தொடர். பல மாதங்களாகவே திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் குழுவினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடியேன்தான் இன்று நாளை என்று அப்படியே தள்ளி போட்டு கொண்டிருந்தேன். கடைசியில் சரி ஏதோ ஒரு சமயத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றதுனால ஒத்துக்கொண்டு இதோ ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக பகவத் விஷயம் என்றால் என்ன என்பதனை நாம் அறிய வேண்டும். சாதாரணமாக சம்ஸ்கிருதம் துளி தெரிந்தவர்களை கேட்டாலும் பகவத் விஷயம் என்றால் என்ன, பகவானை பற்றின விஷயம் பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். ஆனால் நம் சம்பிரதாயத்தில் பகவானை பற்றின எல்லா விஷயங்களையும் பகவத் விஷயம் என்று சொல்கிறோமான்னு கேட்டால் சொல்லலாம், தப்புன்னு இல்லை. ஆனால் சொல்வது கிடையாது. எதை சொல்லுகிறோம் என்று கேட்டால் முக்கியமாக திருவாய்மொழி, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய சில பிரபந்தங்கள், அவற்றை சேர்த்து அவற்றினுடைய வியாக்கியான அனுபவத்தை பகவத் விஷயம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அனுபவம் என்பதனை காட்டிலும் அந்த கிரந்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பகவத் விஷயம் என்று சொல்லுகிறோம். அதை அனுபவித்தல் பகவத் விஷய அனுபவமாகும். பொதுவாக கிரமம் என்ன என்று கேட்டால் திருப்பல்லாண்டு, கண்ணின் சிறுத்தாம்பு, திருவாய்மொழி, ராமானுஷ நூத்தந்தாதி அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவித்தல், இதுக்கு பகவத் விஷய அனுபவம் என்று பெயர். இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரணும். சுவாமி, இப்போ மற்ற பிரபந்தங்கள்லாம் இருக்குது, எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது, நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இயற்றி இருக்கிறார்கள், அதெல்லாம் பகவானை பற்றி கிடையாதா என்ன, அதெல்லாம் பகவத் விஷயம் கிடையாதா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அதாவது பகவத் விஷயம் என்பதற்கு இரண்டு விதமாக பொருள் சொல்லலாம். ஒன்று, பகவானாகிற விஷயம் பகவத் விஷயம் இல்லையா. இப்போ பகவான் எந்த கிரந்தங்களுக்கெல்லாம் விஷயமாக இருக்கானோ, இப்போ எங்கெல்லாம் பகவான் சொல்லப்படுகிறானோ அதெல்லாம் பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லலாம், குறையில்லை. ஆனால் பகவானுக்கு எது விஷயமாக இருக்கும், அதாவது பகவானுடைய அனுகிரகத்துக்கு பகவானுடைய சந்தோஷத்துக்கு விஷயமாக எது ஆகுமோ அதை பகவத் விஷயம்னு சொல்லலாமா. அவ்விதமாக பார்த்தால் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னு கேட்டால் எல்லா கிரந்தங்கள் இருந்தாலும் திருவாய்மொழி என்பதும் அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிரபந்தங்களும் மிகவும் பிடித்தமானவை. அதனால் எல்லாமே பகவானை விஷயமாக கொண்டவை தான். ஆனால் பகவானுடைய கருணைக்கு விஷயமாக இருக்கக்கூடியவைகள், அனுகிரகத்துக்கு விசேஷமாக விஷயமாக இருக்கக்கூடியவைகள் என்னன்னு கேட்டால் இந்த பிரபந்தங்களாகையால் இவற்றுக்கு பகவத் விஷயம் என்கிற ஒரு பெயரானது சூட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ரெண்டு சம்பிரதாயத்துக்கு மதில் போல் இருக்கக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுகிறோம், ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் என்று சொல்லுகிறோம் இல்லையா. பகவானுக்கு எவ்வளவோ மதில்களை கட்டலாம். அந்த மதில்களை தாண்டி கொண்டு வந்து ஒருவர் பகவானுக்கு ஒரு ஆபத்து செய்வது என்பது கடினம்தான். ஆனால் அந்த மதில்களை மீறினாலும் மீறலாம். எந்த மதில்களை மீற முடியாதுன்னு கேட்டால் ஸ்ரீராமாயணம் திருவாய்மொழியாகிற மதில்கள்.
முக்கியமாக அந்த மதில்களை நாம் காப்பாற்றி விட்டோமே ஆனால் சம்பிரதாயமானது அழியாது என்பது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆகையால் அப்போது 2 கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னதுன்னா இந்த 2 தான். எனது ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும். ஆகையால் இந்த 2 பிரபந்தங்கள், ஸ்ரீராமாயணம் வால்மீகி இயற்றியது, இது நம்மாழ்வார் இயற்றியது, இவற்றுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய சம்பிரதாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறோம். இதில் இந்த பகவத் விஷய அனுபவத்தை பலவிதமாக செய்யலாம். ஒன்றுமே இல்லை. திருவாய்மொழிக்கான வியாக்கியானங்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், முதல்ல எம்பெருமானார் காலத்திலே, எம்பெருமானாருக்கு சற்று பிறகு கூட இருக்கலாம், அப்போ ஏற்பட்ட வியாக்கியானம் 6000 படி என்கிற வியாக்கியானம். அந்த விஷயத்தை எல்லாம் மேலே அடியன் விரிவாக சொல்லுகிறேன். இங்கு அடியன் சொல்ல வருவது என்னன்னு கேட்டால் 6000 படி. இந்த 6000 படி என்கிற கணக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்களை கேட்டோமே ஆனால், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோன்னு வருகிறதா? அப்படி சொல்லுகிறது. இதில் ஒரு ஸ்லோகம் என்று எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய கணக்கை எண்ணி பார்த்தீர்களே ஆனால், ஒரு ஸ்லோகத்தில் 32 எழுத்துக்கள் இருக்கும். எவ்வளவு? 32 எழுத்துக்கள். அந்த ஸ்லோகத்தை 4ஆக பிரிப்பர்கள். பொதுவாக 4 பாதங்கள்னு பிரிப்பார். 32 4ஆக பிரித்தா என்னாகும்? 8 கிடைக்கும் இல்லையா? அப்போது 8 அக்ஷரங்களை கொண்ட 4 பாதங்களை கொண்டது ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னால் அது அனுஷ்டுப் அப்படின்ற சந்தஸில் இருக்குதுன்னு சொல்லுவாள். ஆச்சா, இது 32 எழுத்துக்கள் இருக்கா? இதே மாதிரி 32 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பகுதிக்கு இப்போ தமிழிலே ஒரு படி என்று பெயர். பொதுவாக அடியின் உதாரணத்துக்காக அனுஷ்டுப் ஸ்லோகம்னு சொன்னேன். தமிழில் வரும்போது ஸ்லோகமாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்ல வரலை. ஒரு 32 எழுத்துக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சேர்த்து ஒரு படி அப்படின்னு சொல்லுவாள். பார்க்கணும், 6000 படி அப்படின்னு என்னது? 32 எழுத்துக்கள் கொண்ட பகுதிகள் 6000 இருக்குமே, ஆனால் அது 6000 படி ஆகிறது. யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு ஸ்லோகங்கள்? 6000 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட. அந்த கணக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அவ்வளவு பெரிய வியாக்கியானம். ஆனால் அது சின்ன வியாக்கியானம் இருக்கிறதுலேயே இல்லையா? சின்ன வியாக்கியானம் என்ன கேட்டால் 6000 படி வியாக்கியானம் சின்ன வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு. அதுக்கு மேலே ஆச்சாரியர்கள் 9000 படி, 12000 படி, 24000 படி, 36,000 படி அப்படின்ற வியாக்கியானங்கள். அது இல்லாமல் எண்ணற்ற ஆச்சாரியர்கள் எண்ணற்ற வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கிறார்கள். தற்போது ரொம்ப சமீபம் வரையிலும் பல பேர் பல வியாக்கியானங்களை ஏற்றி இருக்கிறார்கள். இதுக்கு மேலே கூட ஏற்றலாம், குறைவில்லை. அவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கா? இப்போ பாருங்க, முதல்ல பார்த்தது 6000 படி, 6000 படிகள் கொண்டது. இது 6000 கிரந்தம்னு சொல்லுவாள். இந்த படி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கிரந்தம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவது உண்டு. இதுலேருந்து பாருங்க, 36,000 படி. எவ்வளவு மடங்கு பெருசு? 6 மடங்கு பெருசு. 6000 படி எங்கே, 36,000 படி எங்கே? அவ்வளவு பெருசாக வியாக்கியானம் இருக்கிறது, கிடைக்கவும் செய்கிறது. இப்போது திருவாய்மொழி ஒன்று தான். அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணும்போது 6000 படியும் இருக்குது, 36,000 படியும் இருக்குது. இவ்வளவு பெருசாலாம் போக வேண்டாம். இப்போது பல ஆச்சாரியர்கள், உதாரணத்துக்கு வேதாந்த தேசிகன், அவர் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலி என்று இயற்றியிருக்கிறார். அதில் பார்த்தீர்களே ஆனால் அதில் ஒவ்வொரு பாசுரத்திலும் வரக்கூடிய குணங்களையெல்லாம் தொகுத்து சில ஸ்லோகங்களிலேயே சாரத்தை கொடுக்கிறார். அது இல்லாமலும் சில கிரந்தங்கள் இருக்கின்றன. அப்படியே பார்த்தோமே ஆனால் வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் சுவாமி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், திரவிடோபனிஷத் சங்கதி அப்படின்னு ஒரு கிரந்தம் மூலமாக ஒவ்வொரு பதிகத்துக்கு, ஒவ்வொரு திருவாய்மொழிக்கு ஒவ்வொரு ஸ்லோகம், சம்ஸ்கிருத ஸ்லோகம் என்கிற கணக்கிலே ஒரு திருவாய்மொழியினுடைய விவரணத்தை ஏற்றுகிறார். அப்போது ஒரு திருவாய்மொழி ஒரு பதிகம், அதுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்ற கணக்கில் என்னாச்சு, 100 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடும் இல்லையா? அவ்விதமாகவும் கொடுக்குறார். பாருங்கோ, 6000 படி, 36,000 படி அவ்வளவு பெருசாக சொல்லுவதும் உண்டு,
100 ஸ்லோகங்களில் திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொல்லலாம்படியும் அமைந்திருக்கிறது. ஏன் ஒரு பாசுரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் கூட இதனுடைய பொருளை சொல்லலாம். அதே மாதிரி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்று இயற்றியிருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்னு கேட்டால் அதே மாதிரி தான், வாதிகேசரிஜியர் மாதிரி தான். அவர் ரொம்ப அழகாக தமிழ் பாசுரங்களிலே ஒவ்வொரு திருவாய்மொழி 11 பாசுரங்கள் அப்படின்னு கொண்டோமேயானால் அதுக்கு சாரமாக ஒரு பாசுரம் அப்படின்ற கணக்கில் 100 பாசுரங்கள் இயற்றியிருக்கிறார். இப்போ திருவாய்மொழி அனுபவத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம்னு கேட்டால் எப்படி வேணாலும் பண்ணலாம் இல்லையா. சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெருசாக பண்ணலாம். எல்லா வியாக்கியானங்களையும் எடுத்துக்கொண்டு திருவாய்மொழியினுடைய ஒரு பதத்தையும் விடாமல் நன்கு அனுபவித்தல், அது ஒரு வகை. விஸ்தரமாக அனுபவித்தல் என்பது. அப்படி இல்லாமல் சுருக்கமாக அனுபவித்தல் அதுவும் உண்டு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ரொம்ப பெருசாகவும் கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் கிடையாது, ஏதோ ஒரு நடுநிலையை பிடிக்க பார்க்கிறோம் நாம். அதனால தான் பகவத் விஷயம்னு அடியன் சொல்லலை, பகவத் விஷய சாரம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணலாம், அடியனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு திருவாய்மொழி அப்படின்னு இந்த திருவாய்மொழின்ற வார்த்தை சொல்லும்போது பல பேருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஒரு திருவாய்மொழின்னு சொல்கிறாரே அர்த்தம் என்னன்னு. பொதுவாக திருவாய்மொழி என்கிற பிரபந்தம் இருக்கா, இதில் 1102 பாசுரங்கள் இருக்கின்றன. 10 பத்துக்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த 10 பத்துக்களிலும் ஒவ்வொரு பத்திலும் 10 பதிகங்கள், 10 திருவாய்மொழிகள் அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரிவுகளையெல்லாம் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நான் விவரித்து சொல்கிறேன். திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் கொண்டது. இப்போது என்ன பண்ணுகிறார் நம்மாழ்வார்னு கேட்டால், முதல்ல ஒரு பதிகம் உயர்வர அப்படின்ற பதிகத்தில் ஆரம்பிக்கிறார். இதை பதிகம்னு சொல்லலாம். ஆச்சாரியர்கள் பொதுவாக ஒரு பதிகம்னு சொல்வதை காட்டிலும் ஒரு திருவாய்மொழி என்று சொல்லுவதை விரும்புவார்கள். அப்போ ஒரு திருவாய்மொழினா, திருவாய்மொழி நீங்கள் சொல்லும்போது முழு பிரபந்தத்தை நாம் சொல்லலை, 11 பாசுரங்கள் சேர்ந்த ஒரு பகுதி திருவாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ ஒரு திருவாய்மொழியா? இந்த மாதிரி திருவாய்மொழிகள் 10. அந்த 10 திருவாய்மொழிகள் சேர்ந்தால் அதுக்கு என்ன பெயர்? 10ன்னு பெயர். முதல் 10. இப்போ முதல் 10ல் எவ்வளவு பாசுரங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் 11 × 10 110 பாசுரங்கள். சரியா? இதே மாதிரி 10 பத்துக்கள் இருக்குமே, ஆனால் எவ்வளவு பாசுரங்கள் இருக்கணும்? 1100 பாசுரங்கள் இருக்கணும் இல்லையா? இதுதான கணக்கு. சுவாமி, அந்த 2 பாசுரங்கள் எங்கே சுவாமி அதிகமாச்சு? 1100ன்னு 1100 இருக்கணும். ஏன் 2 எங்கே அதிகமாச்சுன்னு கேட்டால், இந்த 2ஆம் பத்தில் கேசவன் தமர் அப்படின்ற ஒரு திருவாய்மொழி, அதில் நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பெருமானுடைய 12 திருநாமங்களையும் அந்த இடத்துல அனுசந்திக்கிறார். கேசவ நாராயண மாதவன்னு சொல்லி ஒவ்வொரு பாசுரம் அந்த திருநாமத்தோடு ஆரம்பிக்கும். அப்போ அதில் 11 பாசுரங்கள் இருந்தால் போதாதோன்னு, 12 திருநாமங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் 12 பாசுரம் வேணும் குறைஞ்சது. 12 பாசுரங்கள், அதுக்கு மேலே ஒரு பலஸ்ருத்தின்னு சொன்னால் 13 பாசுரங்கள் ஆகிடுறது அந்த திருவாய்மொழியில். அதனால் இப்போ இந்த 2 எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அதுவும் அங்கேருந்து வந்தது. அப்போது 1100 ப்ளஸ் இந்த 2 சேர்த்துக்கோங்க, 1102. இதுதான் திருவாய்மொழி பாசுரங்களினுடைய கணக்கு. ஆகையால் அடியன் எப்போவாவது ஒரு திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழின்னு அப்படின்னா சொன்னால் அது கிரந்தத்தை சொல்லலை, அந்த உயர்வர என்கிற அந்த பதிகம், வீடுமின் அப்படின்ற பதிகத்தை சொல்லுகிறேன் என்பதனை குறிக்கொள்ள வேண்டியது. அது மாறி மாறி வரும். சில இடங்களில் இன்றைக்கி உபன்யாசத்தில் திருவாய்மொழின்னு சொல்லும்போது சில சந்தர்ப்பங்களிலே அந்த பிரபந்தம் முழுவதையும் சொல்லுவதாக இருக்கும். சில இடங்களில் அந்த குறிப்பிட்ட ஒரு திருவாய்மொழி சொல்லுவதாகவும் இருக்கலாம். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியதுன்றதை முதல்லேயே பிரார்த்திச்சுன்றேன். இப்போ இதுதான் திருவாய்மொழியா? இந்த திருவாய்மொழியினுடைய அனுபவத்தை நாம் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம்னா, ஒரு நாள் ஒரு திருவாய்மொழி உயர்வர அப்படின்னு ஆரம்பித்து 11 பாசுரங்கள் இருக்கா, அந்த 11 பாசுரங்களினுடைய அர்த்தத்தை ஒரு நாளிலே அனுபவிப்பது. 1 மணி நேரமோ இன்னும் கொஞ்சம் நேரமோ ஆகிறதுன்னு சொன்னால் அந்த அளவில் பண்ணலாம் என்று அடியனுடைய எண்ணம். அதுக்குன்னு சொல்லி அப்படியே 1 மணி நேரத்தில் முடித்தாக வேண்டும் என்று கொள்ள வேண்டாம். சில பதிகங்கள், முதல் பதிகமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன, அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, வேதாந்த அர்த்தங்கள் பலது மலிந்து கிடக்கும். அந்த சமயத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சாகணும் அப்படின்னு அடியனும் வேகமாக சொல்லி உங்களுக்கும் புரிஞ்சா மாதிரியும் இருப்பதற்கு 2 நாள் சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும். ஆகையால் ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னு கேட்டால்,
ஒரு நாளைக்கு ஒரு திருவாய்மொழி. அதுக்கு மேல் அந்த திருவாய்மொழியை பொறுத்து 2 நாளோ 3 நாளோ ஆகலாம். ஆனால் கடைசியில் நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரு திருவாய்மொழின்னு சொன்னால் சரி நம்மாழ்வார் இதில் இதுதான் சொல்லியிருக்கார் அப்படின்றதை நம்முடைய மனசில் நன்கு வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஆகையால் இதுதான் இந்த உபன்யாச தொடரினுடைய குறிக்கோள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே இன்று உயர்வர அப்படின்னு ஆரம்பித்து முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடிக்க முடியாது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த பகவத் விஷயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி, அதாவது திருவாய்மொழிக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். அவற்றை மட்டும் தெரிவிக்கிறேன் அடியேன். பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லும்போதே திருப்பல்லாண்டு, கண்ணினும் சிறுத்தாம்பு, திருவாய்மொழி, அதுக்கு மேலே ராமானுசனுத்தந்தாரின்னு சொல்லியிருந்தேன். அதில் என்ன பண்ணலாம்னு கேட்டால், திருப்பல்லாண்டு, கண்ணினும் சிறுத்தாம்பு இவற்றினுடைய அர்த்தங்களை சங்கிரகமாக அடுத்த உபன்யாசத்திலே தெரிந்து கொண்டு அதற்கு மேலே திருவாய்மொழிக்குள்ளே நுழையலாம். இன்று அடியன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், அவதாரிகை அப்படின்னு சொல்லலாம், மகா பிரவேசம்னு சொல்லலாம். அவ்விதமான ஒரு காரியத்தை பண்ண போகிறேன். பொதுவாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எந்த பிரபந்தத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியும் ஒரு முன்னுரை மாதிரி எழுதியிருப்பார்கள். அந்த முன்னுரைக்கு அவதாரிகை, பிரவேசம், மகாபிரவேசம் என்றெல்லாம் பெயர் வரும். இந்த திருவாய்மொழி எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் ஒவ்வொரு பாசுரத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியும் இந்த வியாக்கியானம் பண்ணக்கூடிய சுவாமி என்ன பண்ணுவார்னா அவதாரிகையை இடுவர். அவதாரிகைனா என்னன்னா, இப்போ நாம் ஒரு பெரிய நதிக்குள்ளே இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். காவேரியை நல்லா ஓடுறதுன்னு வச்சுப்போம். இப்போ ஓடுறதுன்னு வச்சுப்போம். அந்த சமயத்தில் காவேரிக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இறங்கலாமான்னா இறங்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் ஒன்றும் இல்லை, காவேரி பாலத்துலேருந்து அப்படியே போயின்னு இருப்போம், வெயில் மேலே காஞ்சின்னு இருக்கும், பக்கத்தில் பார்த்தா காவேரி வேகமாக ஓடின்னு இருக்கும். நமக்கு என்ன ஆசையாக இருக்கும்னா பேசாமல் இறங்கிட்டு அப்படியே காவேரியில் குதிச்சுடலாமேன்னு தோணும். ஆனால் குதிக்க முடியுமான்னு கேட்டால் குதிக்க முடியாது இல்லையா? என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல துறை இருக்கிறதோ, படித்துறை இருக்கிறதோ, அந்த இடத்தை பற்றி கொண்டு தான் காவேரிக்குள்ளே இறங்க முடியுமே தவிர தடால்னு குதிச்சுட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பாசுரத்துக்குள்ளே நுழையணும்னா சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நுழைந்தால்தான் அது என்னதான் சொல்ல வரார் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஆகையால் இந்த அவதாரிக்கைன்றது என்னன்னு கேட்டால், ஒரு நதிக்குள்ளே நுழைவதற்கு உபயோகப்படக்கூடிய படித்துறை போன்றது. அந்த படிகள் மூலமாக அழகாக நதியில் இறங்கிடலாம் பாருங்க. அந்த மாதிரி இந்த பாசுரத்தினுடைய கருத்தை கொஞ்சம் சுருக்கமாக இதுதான் சொல்ல வருகிறார் என்பதனை தெரிவிக்கக்கூடியது அவதாரிகை என்று அழைக்கப்படும். அவதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். மேலே அப்படி இறங்குதல் அவதாரக அவதரணம் என்று சொல்லப்படும். அந்த இறங்குவதற்கு நமக்கு உபயோகப்படக்கூடியது அது அவதாரிகை என்று சொல்லப்படும். சரி, இது அவதாரிகையா? எல்லா இடத்திலும் ஒரு பாசுரம்னு இருந்தாலும், ஒரு திருவாய்மொழின்னு இருந்தாலும், திருவாய்மொழி ஆகிற பிரபந்தம் என்று இருந்தாலும், அதுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்பது இருக்கத்தானே செய்யும். அப்போது பாசுரத்துக்கு முன்னாடி சொல்லப்படக்கூடியது அவதாரிகை என்றும், ஒரு திருவாய்மொழிக்கு முன்னாடி சொல்லப்படக்கூடியது பிரவேசம் என்னும், அதுக்கு மேலே ஆரம்பத்தில் பிரபந்தத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி சொல்லப்படக்கூடியது மகாபிரவேசம் என்றும் சொல்லுவதுன்றது ஒரு வழக்கம். எல்லாத்தினுடைய குறிக்கோள் ஒன்று தான். அந்த எதுக்குள்ளே நுழைகிறோமோ அதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டு விடணும் என்பதற்காகத்தான் இந்த அவதாரிகையோ பிரவேசமோ மகாபிரவேசமோ செய்யப்படுகிறது. இதில் நிறைய வியாக்கியானங்களில் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒன்றுமே இல்லை, நம்பிள்ளையினுடைய ஈடு அந்த ஒரு வியாக்கியானம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மகாபிரவேசத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் 3 ஷியஃபதி, முதல் ஷியஃபதி, 2ஆம் ஷியஃபதி, 3ஆம் ஷியஃபதின்னு சொல்லி அந்த அவதாரிகையை எடுத்து சொன்னாலே ஒரு வார நாள் 10 நாள் சொல்லலாம் குறைஞ்சபட்சம். அவ்வளவு விஷயங்கள் அதில் கொட்டியிருக்கார். இப்போ அடியன் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அடியன் என்ன சொல்கிறதுன்றதை பற்றி யோசிக்கவே இல்லை, எதை விடலான்றதை தான் யோசிச்சு வந்திருக்கேன் அடியன். அவ்வளோ விஷயங்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதில் ஏதோ சின்ன 2-3 விஷயங்களை மட்டும் அடியன் எடுத்து சொல்லி அதுக்கு மேலே உள்ளே நுழைகிறேன். இன்று அதுதான் பார்க்க போகிறோம். உள்ளே நுழைய போவது அடுத்த நாள். சரி, இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஒரு பிரபந்தத்துக்குள்ளே நுழையும் போது
3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரபந்தத்தை இயற்றியவர் யார் என்பதனை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரபந்தத்தை நான் ஏன் படிக்கணும், அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பிரபந்தம் எதைத்தான் சொல்கிறது சுவாமி அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இயற்றியது யார், இந்த பிரபந்தம் எப்படிப்பட்டது, அந்த பிரபந்தத்தால் சொல்லப்படக்கூடியது எப்படிப்பட்டது அப்படின்ற 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் அவரை பற்றி சொல்லணுமா என்ன? நம்மாழ்வார் தாமே இயற்றி இருக்கிறார். நம்மாழ்வார் திருக்குறுகூரிலே அவதரித்தவர். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார் இல்லையா? உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், அவர் அவதரித்த அந்த நாளுக்கு ஒப்புண்டா? கிடையாது. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர். நம்மாழ்வாருக்கு யாராவது ஒப்பு உண்டான்னு கேட்டால் நம்மாழ்வாருக்கும் ஒப்பு கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கொப்பு, சரி திருவாய்மொழி அவருடைய பிரபந்தத்துக்குத்தான் ஒப்பு உண்டோன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. உண்டோ திருவாய்மொழி கொப்பு, உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமோ. இந்த பூமியிலே தென்குருகூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆழ்வார் திருநகரி இருக்கிறதே, இந்த ஆழ்வார் திருநகரிக்கு ஒப்பான ஊர் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ எதுக்குமே ஒப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவராக திகழ்கிறார் நம்மாழ்வார். அவர் பண்ண காரியம் என்ன சுவாமி, அவருக்கே இவ்வளவு பெருமை அப்படின்னு கேட்டால், ஏறார் வைகாசி விசாகத்தினே தத்தை பாரோரறிய பகர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யனெழில் குருகைநாதன் அவதரித்த நாள். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று கொண்டாடுகிறோம் அவரை. என்ன பண்ணார்னா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் எடுத்து தமிழிலே நமக்காகன்னு அருளி இருக்கிறார். ஸோ வேதத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரா இவர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பா. வேதத்தில் இருக்குது, அக்னிமீளே புரோஹிதம்னு வேதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தமிழ் அனுவாதம் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்பா. நம்மாழ்வார் மொழிபெயர்ப்பு பண்ணலை. அவர் மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தால் என்ன கஷ்டம் தெரியுமோ? வேதத்தில் எவ்வளவு குழப்பம் ஏற்படுறதோ அதே குழப்பம்தான் திருவாய்மொழியிலும் மிஞ்சிருக்கும் இல்லையா? வேதமானது ஸ்பஷ்டமாக சொல்லார், அதையே மொழிபெயர்ப்பு பண்ணால் இதுவும் இருக்காது. அதனால் என்ன பண்ணார்னா, வேதத்தை கடைஞ்சி எடுக்கிறார். வேதத்தை கடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய சாரமான பொருள்களை எடுக்கிறார். சாரமான பொருள்களை எடுத்து தமிழிலே அனைவருக்கும் புரியும்படியாக கொடுக்கிறார் நம்மாழ்வார். அது அவருடைய காரியம். அவ்வளவுதானே தவிர நம்மாழ்வார் என்னமோ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வேத வாக்கியத்தையும் அப்படியே தமிழ் பண்ணினார் என்று புரிந்து கொள்ளல் ஆகாது. வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் எடுத்தார், நமக்கு கொடுத்து விட்டார். வேதம் 4ஆக இருக்கிறது. அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், 4 வேதங்கள் இல்லையா? அந்த 4 வேதங்களுக்கு சமமாக இவரும் என்ன பண்ணார்? 4 பிரபந்தங்களை இயற்றி அருளினார் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்ற 4 பிரபந்தங்கள். இதில் ஒவ்வொன்றுத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அதாவது ரிக்வேதத்துக்கு சமமாக திருவிருத்தம் சொல்லப்படுகிறது. திருவாசிரியம் என்பது யஜுர்வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. பெரிய திருவந்தாதி என்பது அதர்வ வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. கடைசியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி இருக்கிறதே, அது சாமவேதத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. வேதங்களிலே சிறந்தது என்னன்னு கேட்டால் சாமவேதம். வேதானாம் சாமவேதோஸ்மி. கண்ணன் சொல்லுகிறான், வேதங்களில் நீ யாருப்பான்னு கேட்டால் வேதங்களில் நான் சாமவேதம் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன். மற்ற வேதங்களை காட்டிலும் சாமவேதத்துக்கு ஏற்றம். அடியனும் சாமவேதத்தை சேர்ந்தவன் தான், அதனால் சொல்லிக்கல. ஆனால் கண்ணன் நிஜமாகவே சொல்லியிருக்கான் வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்லி. ஆகையால் சாமவேதம் சிறந்தது. அந்த சிறந்த சாமவேதம் இருக்கிறதே, அந்த சாமவேதத்துக்கு சமமானது என்னன்னு கேட்டால் திருவாய்மொழியாகிற இந்த பிரபந்தம் அப்படின்னு காட்டுகிறார்கள். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்து நமக்கு 4 பிரபந்தங்களாக கொடுத்து விட்டார். சரி சுவாமி, இந்த வேதத்தில் என்னமோ சாரம்னு சொல்கிறீரே, என்ன சாரம் இருக்குது வேதத்தில் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகான ஒரு தனியன். திருவாய்மொழி அனுசந்திக்கும் போது நாம் சொல்லக்கூடிய தனியன், மிக்க விரநிலையும்
மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையுமோதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். 5 விஷயங்கள். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனः பிராப்த்யுபாயம் பலம் பிராப்தேஹ ததா பிராப்தி விரோதி ச வதந்தி சகலா வேதாஹ சேதிஹாச புராணகாஹ. சாஸ்திரம் சொல்றது 5 விஷயங்களை சொல்லுவதற்காகத்தான் வேதங்கள் வந்திருக்கின்றன, இதிகாசங்கள் வந்திருக்கின்றன, புராணங்கள் வந்திருக்கின்றன, ரிஷிகள் எல்லாம் பேசியிருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு மிடராக சொல்லுவது என்னன்னு கேட்டால் 5 விஷயங்களை பற்றி பேசுகிறா. என்னது? 5 விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். என்னென்ன அது அப்படின்னு கேட்டால் அதைத்தான் பட்டரும் கூறியிருக்கிறார். மிக்க இருநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் முழுவினையும் வாழ்வினையும். 5 விஷயங்கள். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமி அப்படின்னா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ இல்லையா? முதல்ல நாம் அனைவரும் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ஒரு குழந்தையை பார்த்து நீங்கள் கேளுங்களேன், நீ யாரப்பா அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லும், நானா அடியன் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டிருந்தீர்களே, ஆனால் நான் வரதராஜன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையில் நான் வரதராஜன் தானா? அடியனுக்கு அவ்விதமாக ஒரு பெயர் அடியனுடைய தாயார் தகப்பனாரால் யார் வச்சாலும் அவனால் சூட்டப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர அடியன் வரதராஜனான்னு கேட்டால், அந்த வரதராஜன்ற பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியன் இருந்தேன் இல்லையா? இந்த உடம்போடு அடியன் இருந்திருக்கேன். வரதராஜன்றது ஒரு பெயர் ஒரு நாள் அடியனுக்கு சூட்டப்பட்டது. அதுக்கு மேலே சில பேர் இருக்கா பாருங்க, பெயர்லாம் மாற்றிக்கிறா. அதுக்குன்னு சொல்லி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் பெயர்லாம் மாற்றிக்கிறா. அதுக்கு மேலே சில சமயங்களில் சமாஷணம் ஆகும்போது ஆச்சாரியர் நமக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் நடக்கிறது. ஆகையால் பெயர் அப்படின்றது அது பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு நாள் நமக்கு வைக்கப்பட்டது, வேணால் நாம் நினச்சா மாற்றிக்கலாம். சில பேருக்கு எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் பிடிக்கலை, மாடர்னாக இல்லைன்னு சொல்லி மாற்றிக்கிறவளாக இருக்கா பாருங்க. எவ்வளவோ காரணங்கள் மாற்றிக்கிறதுக்கு. கடைசியில் பெயர்ன்றது டெம்பரரியாக பெர்மனெண்ட்டான்னு கேட்டால் அது டெம்பரரியாக இருக்குது. சரி, அப்போ நான் வரதராஜனான்னு கேட்டால் சொல்ல முடியாது. சரி, அடியன் வரதராஜன் தான், அதில் சந்தேகப்பட வேண்டாம். இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது, பெயர்னு சொல்ல முடியாது. வேற யாருப்பா நீ வரதராஜன்றது வேற என்ன அப்படின்னு கேட்டால், நான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவேனா இருக்கும். இல்லை நான் ஒரு மாணவன்னு சொல்லலாம், நான் ஒரு உபன்யாசகன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு நாள் வந்தது தானே, இது எப்பொழுதும் இருக்க போகிறதா என்ன? அடியன் ஒரு நாள் தான் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தா, அதுக்கு முன்னாடியும் அடியன் இருந்தேன்னு ஒன்றும். அதே மாதிரி அடியன் வேறு என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சொன்னாலும் இது இந்த உடம்போடு சம்பந்தப்பட்டதே தவிர அது எதுவுமே ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. நான் மனுஷன்னு சொல்லிக்கலாம், உபன்யாசகன்னு சொல்லிக்கலாம், எவ்வளவோ சொல்லலாம். ஒரு தந்தைன்னு சொல்லலாம், ஒரு கணவன்னு சொல்லலாம், ஒரு பிள்ளைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாமே தவிர இதெல்லாமே உடலை சேர்ந்ததே தவிர, அடியன் பிறக்கும்போது அடியனுக்கு கிடைச்சதே தவிர இது உண்மையான அடையாளமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் யார் அப்படின்றதுக்கான உண்மையான பதில் என்னன்னா, சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்பா, நீ இந்த உடம்பு பிறப்பதற்கு முன்னாடியும் இருந்தாய், இந்த உடம்பு அழியப் போகிறது, அதற்கு பின்பும் இருக்க போகிறாய். அப்போ நீ இந்த உடம்பு மட்டும் கிடையாதுப்பா, நீ இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. ஓஹோ, இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் ஆத்மான்னு பதில் சொல்லணும். நான் ஆத்மா. சரி, அந்த ஆத்மான்றது இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட ஆத்மான்னு கேட்டால் வேதம் சொல்கிறது, நம்முடைய பிரணவம் ஓம்காரமே சொல்லுகிறது, நீ வெறும் ஆத்மானா நினச்சிட்டு இருக்காத, அந்த பகவானுக்கு அடிமை நீ, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால் உடனே நாம் என்ன சொல்லணும்? அடியேன் அப்படின்னு சொல்லணும். அதுதானே நம்முடைய சம்பிரதாயமே காட்டி கொடுக்கறது. ஒவ்வொரு முறையும் யாரை பார்த்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அடியேன் அடியேன் அடியேன்னு தானே சொல்கிறோம். அதுதான் நம்முடைய தன்மை. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? நீ யார் அப்படின்னு கேட்டால் அடியேன் அப்படின்ற வார்த்தை தான். அடியேன் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு எல்லாத்துக்குமே பதில். அதுதான் நான் யார் என்கிற கேள்விக்கும் பதில். அப்போ நீ முதல்ல உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருன்னா அடிமை, புரிஞ்சுட்டேன். சரி, நீ யார்? அடிமை, புரிஞ்சுட்ட. யாருக்கு அடிமை கேள்வி வரும் இல்லையா? சில வார்த்தைகள்லாம் சொன்னோமே, ஆனால் யாருக்குன்ற கேள்வி உடனே வரும். நான் பிள்ளை அப்படின்னா யாருக்கு பிள்ளை? நான் தந்தைனா யாருக்கு தந்தை? நான் கணவன்னா யாருக்கு கணவன்? நான் மாணவன் யாருடைய மாணவன்? இது மாதிரி கேள்வி வரும் இல்லையா? மாதிரி நான் அடிமைன்னு சொன்னோன்னே யாருக்கு அடிமை என்கிற கேள்வி வருகிறது. யாருக்கு அடிமை?
யாருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் பகவானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கணுமா? அப்போ அந்த பகவான் யார் என்கிற கேள்வி வருகிறது. பகவான் யார் அப்படின்ற கேள்வி வருகிறது. அப்போ பகவான் யாருன்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் திருப்பி சாஸ்திரம் தான். வேதம் முதலான கிரந்தங்களிலே பகவானை பற்றி பறக்க கூறப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பகவானை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது 2வது அடி. என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பகவானை பற்றி தெரிந்து கொண்டோம், என்னென்னு தெரிஞ்சுட்டோம்? பகவான் அவன் உயர்ந்தவன், அவன்தான் சிறந்தவன், அவனுக்கு அடிமை நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். சரி, இப்போது நம்மை பற்றி நாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். ஒன்றுமே இல்லை, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கா பாருங்க, அவள் இந்த கடைசியாக 10வது முடிக்கிற சமயத்தில் அவளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டுருப்பா. காமர்ஸ் எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, சயின்ஸில் என்னது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ குழப்பங்கள் இல்லையா? அதில் என்னென்னு கேட்டால், அந்த தீர்மானம் வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே சில வருடங்களுக்கு அதிலே தான் பிரயாணம் பண்ணி ஆக வேண்டும். அப்போது நான் யார், என்னுடைய தீர்மானம் இந்த சமயத்தில் என்ன அப்படின்றதை அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காமர்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ அது முக்கியம் கிடையாது. கடைசியில் நான் பகவானுக்கு அடிமை அப்படின்ற தீர்மானம் வருவது முக்கியம். அது வந்துடுதுன்னு சொன்னால் காமர்ஸ் எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது, சயின்ஸ் எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிமை அப்படின்ற உணர்வு வந்து எடுத்தோன்னா போதும், அதுதான் முக்கியம். அதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புகட்ட வேண்டும். சரி, இருந்தாலும் அந்த தீர்மானம் நமக்கு வந்துடுத்து, நான் அடிமை அப்படின்னு தீர்மானம். யாருக்குப்பா? பகவானுக்கு அடிமை. இப்போ அடுத்து கோல் செட் பண்ணணும் இல்லையா? கோல் செட் பண்ணணும். எப்பொழுதுமே எந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் எதுக்காக அப்படின்ற கேள்வி வரும். இப்போ நாம் இந்த காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறோம், காலக்ஷேபம் எதுக்காக அப்படின்னா திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். அதுதானே நம்முடைய கோல், அதுதானே நம்முடைய பலம். அதுக்காகன்னு சொல்லி நாம் இதை ஆரம்பிக்கிறோம். இப்போது அடியேன், முதல்ல அடியனை பற்றி புரிஞ்சுக்கிறேன். என்னென்னு புரிஞ்சுட்டேன்? அடியேன்னு புரிஞ்சுட்டுருக்கேன், அடிமைன்னு புரிஞ்சுட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோல் செட் பண்ணிக்கணும் இல்லையா? ஒருத்தர் எனக்கு அடியனுடைய ஆச்சாரியர் அடிக்கடி தெரிவிக்கக்கூடிய விஷயம், அடியே முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம். அதாவது ஒருத்தர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். என்னன்னு அப்படின்னா, நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்று தன்னை நினைக்கிறான். இப்போ அவன் என்ன ஒரு கோல் செட் பண்ணிப்பான் அப்படின்னா, என்ன செட் பண்ணிப்பான்? ஒலிம்பிக்ஸில் போய் கோல்டு மெடல் வாங்கணும், காமன்வெல்த் கேம்ஸில் போய் கோல்டு மெடல் வாங்கணும். இது அவனுடைய கோலாக இருக்கும் இல்லையா? அதே ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கக்கூடியவர், அவர் என்ன நினைப்பார்? நான் போய் என்னுடைய நாட்டுக்காக இந்த உலக கோப்பை இருக்கு பாருங்க, அதை வென்று தர வேண்டும். அது அவருடைய குறிக்கோளாக இருக்கும். இந்த ஓட்டப்பந்தய வீரர் நான் ஓட்டப்பந்தய வீரன், கிரிக்கெட் வேர்ல்டு கப் நான் ஜெயித்து தருவேன் நினைக்க முடியுமோ? முடியாது. ஓட்டப்பந்தய வீரனா அதுக்கான குறிக்கோளைத்தான் நினைக்க வேண்டும். கிரிக்கெட்டர்னு சொன்னால் அதுக்கான குறிக்கோளைத்தான் நினைக்க முடியும். மாதிரி அடியேன் அடிமை அப்படின்னு புரிஞ்சுட்டேன்னா அதுக்கு தகுந்த ஒரு கோல் தான் செட் பண்ணிக்கணும். அடியனுடைய கோல் என்ன? அப்போது அடிமையினுடைய கோல் என்ன சுவாமி? அடிமைத்தனம் தான். அடிமைத்தனம் தான் நம்முடைய கோல், நம்முடைய பலமும் அடிமைத்தனம்தான். ஆனால் என்ன தெரியுமோ, எப்பொழுதுமே பகவானுக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நித்திய கைங்கரியம். எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். 2 நாளில் பங்குனி உத்தரம் இங்கே ரொம்ப கொண்டாட்டமாக நடக்க போகிறது. அந்த சமயத்தில் அங்கே சுவாமிகள் எல்லாரும் சேர்ந்து கத்தியத்திரயத்தை நம்பெருமாள் திருமுன்பு விண்ணப்பிக்க போகிறார்கள். அங்கே எம்பெருமானார் பிரார்த்திச்சதை தானே சொல்ல போகிறோம். அங்கே என்ன சொல்கிறார்? நித்திய கிங்கரோ பவானி பிரார்த்திக்கிறார். நித்திய கிங்கரனாக, எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நம்முடைய பிரார்த்தனுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டால், நித்திய கைங்கரியம், இடைவிடாமல் எப்பொழுதும் பண்ணக்கூடிய கைங்கரியம். இதுதான் நம்முடைய கோல். சரி சுவாமி, அதை எங்கே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நித்திய கைங்கரியம் தான் கிடைக்காதே. ஏன்னா ஏதோ உபன்யாசம் கேட்டுட்டே இருக்கும், அதுக்குள்ளே அப்படி வைத்த கிள்றது பசி. 5:40 யாருக்கும் பசிக்காது. பொதுவாக வேறொரு சந்தர்ப்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் பசி கிள்ளும். பசி இருக்கோ இல்லையோ, நமக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க, தூக்கம் அப்படின்றது. அது உபன்யாசம் ஆரம்பித்த உடனே பக்கத்தில் வந்துடுறது. அப்போ கைங்கரியம்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் முதல்ல என்ன நமக்கு இருக்கக்கூடிய பெரிய விரோதிகள்னு கேட்டால் பசி, தூக்கம். எவ்வளோ பேருக்கு வர முடியாது வியாதிகள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது பாருங்க. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நித்திய கைங்கரியத்தை பண்ணுறேன்னு நினச்சா அது நடக்காது. ஆகையால் நித்திய கைங்கரியம் பண்ணுவதற்காக பரமபதம் போக வேண்டியிருக்கு. பரமபதத்துக்கு போனால் அங்கே அதுக்கு மேலே கஷ்டமே இல்லை பாருங்க.
அங்கே பசியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, தாகமும் கிடையாது, கஷ்டமும் எதுவுமே கிடையாது. ஆகையால் இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ நான் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரே இடம் என்னன்னு கேட்டால் அதோ பரமபதம் தான். அந்த பரமபதத்துக்கு போய் அங்கே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் கோல் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. இப்போ 3 விஷயங்களை புரிஞ்சுட்டோம் நாம். என்னது? நான் யார், பகவான் யார், என்னுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். கோல் என்னன்னு தெரிஞ்சுடுத்து அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு அடுத்து பார்க்கணும். ஒன்றும் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை பற்றி பார்த்தோமோன்னு, நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு டெய்லி சாட்டு படுத்துட்டே இருந்தானா நடக்குமோ? அது நடக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும்னு அதுக்கான பயிற்சிகள் என்னவோ எடுத்தாக வேண்டும். எப்போ எழுந்துக்கணுமோ அப்போ எழுந்து என்ன பயிற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டுமோ எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணாதான் கடைசியில் வாய்ப்பாவது கிட்டும். கண்டிப்பாக முடிஞ்சிடணும்னு கிடையாது, வாய்ப்பாவது கிட்டும். அப்போது ஒரு கோல் செட் பண்ணிக்கிறதுனால நமக்கு அந்த கோல் கிடச்சிடாது. என்ன பண்ணணும்? அதுக்கான உபாயத்தை தேட வேண்டும். உபாயம்னா கருவி, வழின்னு அர்த்தம். ஒன்றை அடைவதற்கான வழியை உபாயம் என்று சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது. உபாயம், சாதனம், பராபகம், இந்த வார்த்தைகள் பல வார்த்தைகள் உண்டு. எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னென்னா கடைசியில் ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் இருக்கா? இப்படி பலத்தை புரிந்து கொண்டு உபாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி எது சுவாமி உபாயம்? மோட்சத்துக்கு யார் சுவாமி அழைத்து செல்ல போகிறார்? என்ன பண்ணால் மோட்சத்துக்கு போகலாம்? நிறைய கேள்விகள் வருதா? அங்கே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், நீயா என்னமோ பண்ணி மோட்சத்தை பெற்றுடலான்னு நினைக்காத, பகவானிடத்தில் பாரத்தை வை அப்படின்னு சொல்கிறா. அப்போது வழி என்ன? பகவானை அடைவதற்கான வழி என்னன்னு கேட்டால் அதுவும் பகவானே தான் அப்படின்னு முடிச்சுட்டா. அப்போ அடைய வேண்டியது பகவானை, அதுக்கு வழி என்னன்னு கேட்டால் அவனே தான் வழி அப்படின்னு முடிக்கிறார்கள். அப்போ அப்பா நீ தான் வழியாக இருந்து என்னை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது நாம் பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே பார்த்து கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு. ஆகையால் பகவான் என்ன சொல்கிறோம்? சித்தோபாயம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தமாக தயாராக இருக்கான் உபாயம். நாம் பிரார்த்தித்தால் போதும் காரியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் பாருங்க பகவான், அவன் தான் உபாயம். வழியும் தெரிஞ்சுடுத்து சுவாமி, எல்லாம் தெரிஞ்செடுத்து இனிமேல் மோட்சத்துக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. நடுவில் சில தடைகள்லாம் வரும், அதை பற்றியும் தெரிஞ்சுட்டுருக்கோம்னு கடைசியில் ஒன்று சொல்கிறா. என்ன சொல்கிறா? பிராப்தி விரோதிச்சா. அது முக்கியம் இல்லையா? ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறோம், இந்த காலத்தில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக போயிடுது. கையில் ஒரு தட்டினோன்னா கூகுள் மேப் சொல்கிறது இந்த பக்கம் இடது பக்கம் போக வேண்டியது, இந்த பக்கம் வலது பக்கம் போக வேண்டியது, ஒரு 100 மீட்டர் வந்தவுடனே வலது எடுக்க வேண்டியதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறது பாருங்க. ஆனால் என்ன தெரியுமோ பிரச்சனை? சில இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஏதோ அங்கேன்னு ஒரு மரம் கீழே விழுந்திருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பா? ரோடு டைவர்ஷன் அப்படின்னு போட்டிருப்பா. இப்போ இந்த கூகுள் மேப்க்கு அது தெரியுமான்னு கேட்டால் சட்டுன்னு அதுக்கு தெரியாது. நீ நேராக போனே காமிச்சிட்டு இருக்கோம் அது. ஆனால் நேரில் மரம் இருக்குன்றது அதுக்கு தெரியாது. அப்போ நாம் தான் அங்கே இருக்க வாழை கேட்டுன்னு போகணும். அதே சில நல்ல பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்பா அந்த வழி அப்படி காமிக்கும், அங்கே ஒரு டைவர்ஷன் இருக்குது, அங்கே கொஞ்சம் ஜாகிரதையாக இப்படி போக வேண்டியதுன்னு சொல்லி காட்டி கொடுப்பா பாருங்கோ. அந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு காட்டி கொடுக்கறது, உனக்கு வழியெல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் தடைகள் நிறைய இருக்குது. இந்த தடைகளை எல்லாம் மீறி முதல்ல வழியை அடைவதற்கு தடைகள், வழியிலே தடைகள், அதெல்லாம் மீறி நீ போனேயானால் பகவானை பெற்று விடலாம்னு சொல்லி விரோதிகள் என்னன்னு காட்டுறது. பெரிய விரோதி எங்கே சுவாமி விரோதின்னு நீங்கள் அப்படி இப்படி தேடவே வேண்டாம். இதோ உட்காந்துருக்கு பாருங்க, நம்முடைய உடம்பு தான் விரோதி, வேற எதுவோலாம் விரோதி கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் விரோதின்னு சொல்லி நான் வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஒன்றும் கிடையாது. நம்முடைய மனசிலேயும் நம்முடைய உடம்பும் இதுதான் விரோதி. மனசில் எவ்வளவோ இருக்கு இல்லையா? காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம், எவ்வளவோ துர்குணங்கள் இருக்கின்றன மனசில். இந்த உடம்பு எவ்வளவோ படுத்தல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி படுத்தல் எல்லாம் பண்ணுகிறது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய விரோதி. இந்த விரோதியை பற்றி தெரிந்து கொண்டு இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று புரிந்து கொண்டு சரியாக அனுஷ்டிக்க வேண்டியதெல்லாம் அனுஷ்டித்து நாம் அதிலேருந்து விலகிவிட்டோமே ஆனால் கடைசியில் இந்த மார்க்கத்தை பற்றி கொண்டு மோட்சத்தை சென்று அடைந்து விடலாம் அப்படின்னு காட்டுகிறார்கள். விரோதின்றது பலவிதமாக இருக்கும். ஐஸ்வர்யம் அப்படின்றது ஒரு விரோதி, தேவதாந்தரங்களை பற்றி கொள்ளுதல் விரோதி, எவ்வளவோ விஷயங்கள், இது எல்லாத்தையும் திருவாய்மொழியில் காட்டுகிறார் நம்மாழ்வார். சரி இருக்கட்டும், இந்த 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா 5 பார்த்துட்டோமா? இப்போது நான் யார், பகவான் யார், நம்முடைய பலம் என்ன, அதுக்கான வழி என்ன, தடை என்ன, 5 முடிஞ்சுதா? இதுக்கு தான் அர்த்த பஞ்சகம்னு பெயர்.
என்ன பெயர்? அர்த்த பஞ்சகம் அப்படின்னு பேர். 5 அர்த்தங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் சாஸ்திரமானது நமக்கு நன்னா காட்டி கொடுக்கிறது. எல்லா சாஸ்திரங்களும் இதைத்தான் காட்டி கொடுக்கின்றன. அதனுடைய கருத்து இதிலே தான் இருக்குது. இப்போ இந்த 5 விஷயங்களைத்தான் நம்மாழ்வாரும் தம்முடைய பிரபந்தங்கள் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். பாருங்கோ, வேதத்தினுடைய சாரம் என்னவோ அதே சாரத்தை தான் நம்மாழ்வாரும் எடுத்து காட்டுகிறார். அதுதான் வேதம் தமிழ் செய்த மாறன். ஆச்சா, இப்போ அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது நம்மாழ்வாருடைய பெருமை, திருவாய்மொழியினுடைய பெருமை, திருவாய்மொழியால் சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் இல்லையா? பாருங்களேன், இவ்வளோ நமக்காக பண்ணியிருக்கார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய பெருமை வந்துடுத்து. திருவாய்மொழி தமிழில் இருக்குதுன்னு முதல்ல பார்த்தோம். வேதம் தமிழ் செய்தேன்னா தமிழில் இருக்குது, அதுதான் அதனுடைய பெருமை. எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியாக இருக்குன்றது அதனுடைய பெருமை. அதுவும் தெரிஞ்சுடுத்து. அதில் என்ன சுவாமி விஷயத்தினுடைய பெருமை என்னென்னா, இதோ 5 விஷயங்கள் சொல்லணும், 5 விஷயத்தையும் திருவாய்மொழி சொல்லிடுத்து. அதனால் திருவாய்மொழியால் சொல்லப்படக்கூடிய விஷயத்தையும் பார்த்துட்டோம். அப்போ சொன்னவர், சொல்லப்பட்ட அந்த பிரபந்தம், அந்த பிரபந்தத்தால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு 3ஐயும் கூட நாம் ஒரு விதமாக சுருக்கமாக பார்த்து விட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதில் சில அம்சங்களை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னன்னு கேட்டால், பல இடங்களிலே பல பேர் ஆக்ஷேபிக்கிறார்கள், இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தமிழ் பிரபந்தங்களை எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், சம்ஸ்கிருத வேதம் தானே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் ஆக்ஷேபித்தார்களாம். அதுக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், மொழியால் ஒன்று சிறந்ததோ தாழ்ந்ததோ ஆக முடியாது தெரிவிக்கிறார்கள். இந்த பௌத்தர்கள் அவள் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா, அவள் சம்ஸ்கிருதத்தில் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கா. இப்போ சம்ஸ்கிருதத்தில் எழுதின எல்லாம் சரி அப்படின்னு சொன்னால் பௌத்த கிரந்தங்களும் தான் சரியாகும்? சரியா? கிடையாதே. புத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ஆஸ்திக்யத்தை அழித்து நாஸ்திக்யத்தை தான் வளர்த்தார். யார்? புத்தர். அதனால் அந்த பௌத்தர்கள் எழுதியிருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. அப்போ மொழி முக்கியம் கிடையாது, சொல்லப்படக்கூடிய விஷயம் முக்கியம். சொல்லப்படக்கூடிய விஷயம் முக்கியம். அப்போ அந்த வேதத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதையே தான் எடுத்து சொல்லுகிறார். எம்பெருமானை பற்றி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். ஆகையால் இந்த திருவாய்மொழியானது அனைவராலும் கொள்ளத்தக்கதே. இன்னார் இணையார் என்கிற வாசியில்லாமல் அனைவரும் திருவாய்மொழியை கற்றுக்கொண்டு, அதாவது அதுக்கான தகுதியை வளர்த்து கொண்டு கற்றுக்கொண்டு உய்வு பெறலாம். அதில் இன்னார் இணையார் என்கிற வாசியே கிடையாதுன்னு. அதுதான் இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு அப்படின்றதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். ஆக இந்த திருவாய்மொழியில் ஆரம்பத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டோமா? இப்போ இந்த திருவாய்மொழின்றது எப்படி அவதரிச்சுது சுவாமி? நம்மாழ்வாருக்கு எந்த மாதிரி நிலைமையில் திருவாய்மொழி வந்தது அப்படின்றதை கடைசியில் தெரிஞ்சுப்போம். அத்துடன் இந்த உபன்யாசத்தை அடியேன் முடிவு செய்கிறேன். இப்போ நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை நாம் ஒரு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மாழ்வார் அவதரித்தார், அவருடைய சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரே அடின், அதனால் அதை விளக்கி சொல்லவில்லை. நம்மாழ்வார் அவதரித்தார், 16 ஆண்டுகள் மௌனமாகவே எழுந்தருளியிருந்தார் நம்மாழ்வார் திருப்புலியாழ்வாருக்கு கீழே. அதாவது அடின் வேகமாக சொல்லிட்டு வரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அடுத்து உபன்யாசம் முடிஞ்சோடனே கொஸ்டின் ஆன்சர் செஷனில் கேட்கலாம். அப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பாகங்களெல்லாம் வேகமாக சொல்லிடுறேன். 16 ஆண்டுகள் எழுந்தருளியிருக்கிறார் மௌனமாக. மதுரகவி ஆழ்வார் பக்கத்தில், நம்மாழ்வார் எழுந்தருளியிருப்பர் ஆழ்வார் திருநகரியில், பக்கத்திலே தான் திருக்கோளூர் அப்படின்ற திவ்யதேசம். அங்கே அவதரித்தார் யார்? மதுரகவி ஆழ்வார். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், வடக்கு நோக்கி யாத்திரைக்காக செல்கிறார். அங்கே பல திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்து வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சென்று கொண்டு இருக்கிறார். அங்கே வடக்கில் இருக்கும்போது அவருக்கு தெற்கில் ஒரு ஒளி தென்படுகிறது. அது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி அந்த ஒளி பின்னாடியே வருகிறார். அது பார்த்தா வந்துட்டே இருக்குது. இது என்ன நம்ம கிராமத்துக்கே கூட்டுட்டு போகிறதே அப்படின்னு நினைக்கிறார் மதுரகவி ஆழ்வார். கடைசியில் வந்து பார்த்தா ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வாருக்கு கீழே நம்மாழ்வார் இடத்துல போய் மறைகிறது அந்த ஒளி. கிட்ட வரார். இந்த சுவாமி என்னமோ ரொம்ப தேஜஸ்வியாக இருக்காரே, ஆனால் இவர் அப்படியே தியானத்திலே எழுந்தருள் இருக்கிறாரே, இவர் பேசுவாரா என்ன அப்படின்னு தெரியலையேன்னு பார்க்குறார் மதுரகவி ஆழ்வார். என்ன பண்ணுகிறார்னு கேட்டால், ஒரு கல்லை எடுத்து பக்கத்தில் அப்படி சத்தம் வரும்படியாக போடுகிறார். போட்ட உடனே நம்மாழ்வார் இருவரிலும் கண்ணை திறந்தாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது, யாருமே பார்த்ததில்லை. அந்த சமயத்தில் மதுரகவி ஆழ்வார் இடத்துல இரக்கம் கொண்டு கண்ணை திறந்து பார்க்கிறார். திருக்கண்களை திறக்கிறார் நம்மாழ்வார். திறந்த உடனே சரி, இவருக்கு ஏதோ சத்தம்லாம் கேட்கறது ஸ்பிருகை இருக்கிறது,
அப்படின்னு பார்த்த மதுரகவி ஆழ்வார் உடனே சொல்லுகிறார், செத்தத்தின் வயிற்றில் சிறியர் பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அப்படின்னார். மதுரகவி ஆழ்வார் கேட்குறார். கேட்ட உடனே நம்மாழ்வார் பதில் சொல்லுகிறார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னார். என்னது சுவாமி, அவர் என்னமோ சொன்னார், இவர் என்னமோ பதில் சொன்னார். கேட்டவருக்கு புரிஞ்சுடுத்து, சொன்னவருக்கும் புரிஞ்சுடுத்து. யாருக்கு நமக்கு தான் புரியலை இல்லையா? கேட்கக்கூடிய நமக்கு புரியலை. நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், செத்தத்தின் வயிற்றில் சிறியர் பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அப்படின்னா, அத்தை தின்னு அங்கே கிடக்கும். அதாவது செத்ததுன்னு சொன்னால் உயிர் அற்றதாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு. இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு அதுக்குள்ளே ஆத்மா, அது சிறியது. அந்த ஆத்மா பிறக்கும் போது எத்தை தின்னு எங்கே கிடக்கும், அந்த ஆத்மாவானது எதை அனுபவித்து கொண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு நம்மாழ்வார் பதிலளிக்கிறார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். அந்த உடம்பில் இருக்கக்கூடிய போகங்களை அனுபவித்து கொண்டு அங்கேயே இருந்து விடுகிறது ஆத்மா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது யார் தெரிவிக்கிறார்? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஓஹோ, இவர் பெரிய ஞானியாக இருக்க வேண்டும், ஆத்மாவை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார், உடம்பை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டால், பொதுவாக உலகத்தில் ஆத்மான்றது ஒரு உடம்பை கொள்கிறது. அது என்ன பண்ணணும், அந்த உடம்பை விட்டு வெளியேறி பகவானை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் பண்ணுறதான்னு கேட்டால் இல்லை. சீரியதாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த அனுபவத்திலேயே மூழ்கி அப்படியே இருந்து விடுகிறது. அதுதான் பிரச்சனை. இப்படி சொன்னோன்னே இவர் பெரிய ஞானிதான் அப்படின்னு புரிந்து கொண்டார் மதுரகவி ஆழ்வார். அதுக்கு மேலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு சிஷ்யராக இருந்து கொண்டு அங்கு அவருக்கு பலவிதமான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு அவர் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்ய அவர்த்தை எல்லாம் எழுதி பலவிதமான காரியங்களை செய்தார். கண்ணினும் சிறுத்தாம் என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தார் அப்படின்றது சரித்திரம். அங்கு அப்பொழுதுதான் நம்மாழ்வார் கண் திறந்து பார்க்கிறாரா? நம்மாழ்வார் அதற்கு மேலே தான். நம்மாழ்வார் 32 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளியிருந்ததாக சம்பிரதாயம். அதுக்கு மேலே தான் 4 பிரபந்தங்களை மருளி செய்கிறார். நம்மாழ்வாருக்கு சிறிய வயதிலிருந்தே இவ்விதமான ஒரு பகவானிடத்திலே ஒரு ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மாழ்வார் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார் அப்படின்னு சொல்லுகிறோம். எம்பெருமான் நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்து நம்மாழ்வாரிடத்திலே விசேஷ கட்டாட்சம் பண்ணினான். என்ன பண்ணான்? விசேஷ கட்டாட்சம் பண்ணினான். சில பேரிடத்தில் எம்பெருமான் தன்னுடைய கருணையாலே சில கட்டாட்ச விசேஷங்களை பண்ணுவான். அது ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமான் நிர்ஹேதுக்கமாக காரணமின்றி பண்ணுகிறான். அதற்கு மேலே அவரிடத்துல சில தகுதிகளும் இருக்குன்ற மாதிரி இதில் சில விஷயங்களையும் சொல்லலாம். இருந்தாலும் பொதுவாக சம்பிரதாயத்தில் சொல்லும்போது நிர்ஹேதுக்கமாக காரணமின்றி எம்பெருமான் செய்தான். இப்போ இவரிடத்துல ஏதாவது இருக்கலாம், அதை வியாஜம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர ஹேது காரணம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி காரணமின்றி பகவான் தன்னுடைய அருளை அவர் மேலே பொழிந்தான். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், அதாவது பகவான் என்ன பண்ணான்னு கேட்டால், மயர் வர மதிநலம் அருளினன் அப்படின்னு அருளி செய்கிறார். முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் அவருக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுக்கிறான். பகவான் ஞானத்தையும் பக்தியும் கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட பக்தினா வேற யாருக்குமே இந்த மாதிரி ஞானம் இருக்க முடியாது, யாருக்குமே இவ்விதமான பக்தி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்து விட்டான். கொடுத்த உடனே பகவான் என்ன எதிர்பார்த்தான்னா, நம்மாழ்வார் இந்த ஞானத்தையும் பக்தியையும் தாம் மட்டும் பெற்று உஜ்ஜீவனம் அடையாமல் 4 பேருக்கு அதை உபதேசிப்பார். உபதேசித்தால் அவர்களும் உய்வு பெறலாமே, அவளும் உஜ்ஜீவனத்தை அடையலாமே அப்படின்னு. இது யாருடைய திட்டம்? பகவானுடைய திட்டம் இது. சரி, அதனால் பகவான் இந்த ஞானத்தையும் பக்தியும் கொடுத்தான். பலவிதமான அனுபவங்களை கொடுக்குறான். திருவாய்மொழியில் நாம் பறக்க பார்க்கிறோம், எவ்வளவோ விதமான அனுபவங்கள் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இப்போ பகவான் என்ன பண்ணால், இந்த ஞானத்தையும் பக்தியும் கொடுத்தான். கொடுத்து இவர் மூலமாக உலகத்தை திருத்தலாம்னு பார்த்தபோது என்ன ஆச்சுன்னு கேட்டால், சரி நம்மாழ்வார் முதல் பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார். திருவிருத்தம் அப்படின்ற பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார். பகவான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சரி, நம்மாழ்வார் ஆரம்பிச்சுட்டார், இனிமேல் கடன்னு சொல்லி பாசுரங்களை எல்லாம் ஏற்றப் போகிறார். அந்த பாசுரங்களை எல்லாம் பார்த்து உலகத்தார் அனைவரும் திருந்த போகிறார்கள். ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின்னு பகவான் இருந்தான். இவர் ஆரம்பித்தாரோ என்னமோ, முதல் பாசுரத்தில் என்ன சொன்னார் தெரியுமோ? பொய் நின்ன ஞானமும்
பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. முதல்ல சொன்னார், அப்பா எனக்கு ஞானம் சரியா இல்லை, ஒழுக்கம் சரியா இல்லை, இந்த உடம்பு அழுக்குடம்பு இங்கே என்னால் இருக்க முடியாது, கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். முதல் பாசுரத்திலேயே இவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான், அவர் இங்கே நிறைய நாள் இருந்து நிறைய பிரபந்தங்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு பகவானுடைய திட்டம். இவர் என்ன பண்ணார், முதல் பாசுரத்திலே அப்பா என்னால் முடியலை, என்னால் இங்கே இருக்க முடியாது, போய் நின்ன ஞானமும் ஞானம் சரியா இல்லை, அது உடம்பையே ஆத்மா நினச்சி நான் அப்படிப்பட்ட ஞானமாக இருக்குது, தப்பான அசத்தாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஞானம் இருக்குது. பொல்லா ஒழுக்கு, சரி ஒழுக்கமாவது நன்னா இருக்குமான்னு கேட்டால் பொல்லா ஒழுக்கு, அதுக்கு மேலே என்ன கேட்டால் அழுக்குடம்பு, உடம்பு அழுக்குடம்பு, இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, இப்படிப்பட்ட இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கே, அதையெல்லாம் என்னால் பொறுக்க முடியாதப்பா, உடனே கூட்டுக்கோ அப்படின்றார். இந்த பகவான் அப்போ தான் புரிஞ்சுட்டா, அச்சுச்சோ இவர் எடுத்த உடனேயே பெரிய அழுகையில் தான் ஆரம்பிக்கிறாரே, இவரை கொண்டு 4 பிரபந்தங்கள்னு வேற சங்கல்பம் பண்ணியிருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு பகவான் திடுக்கிட்டான். அதுக்கு மேலே எப்படி அவரை தட்டி கொடுத்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி முழுக்க பண்ணி வச்சுட்டான் பகவான். எப்படி பண்ணான்னு கேட்டால் அது அவன் சர்வசக்தி, அவனால் தான் முடியும், அவன் பண்ணி வச்சுட்டான். உண்மையில் இவருக்கு ஏற்பட்டிருந்த ஞானமோ பக்தியோ அதை பார்த்தால் அவர் பிரார்த்தித்த உடனேயே அவருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்க வேண்டும் பகவான். ஆனால் கொடுக்கல. அதுக்குன்னு சில காரணங்களை சொல்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். என்னன்னு கேட்டால், ஒன்று நாட்டை திருத்துகைக்காக, உலகத்தாரை திருத்தணும், அது நம்மாழ்வார் இருந்தால்தான் முடியும். இந்த நம்மாழ்வாரை கொண்டு உலகத்தை திருத்த வேண்டுமா? அப்போ அவர் இருந்து 4 பிரபந்தங்கள் பண்ணால் தானே. அதனால் அவர் மோட்சம் வேண்டும்னு பிரார்த்தித்த உடனே பகவான் கொடுக்கல, கொஞ்ச நாள் யாட்டுமே இருந்து வாரும் அப்படின்னு சொல்லி நாட்டை திருத்துகைக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. அதுக்கு மேலே நச்சுப்பைகை ஆகாமைக்காக, அதாவது நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பகவானிடத்தில் பக்தி கொண்டார், பக்தி கொண்டோடனே பகவான் மோட்சத்துக்கு அழைத்து போயிட்டான்னா அப்படின்னு உலகத்தார் பேச ஆரம்பிச்சுடுவாளாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கோ, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்தாலே உடனடியாக மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி யாருமே கிட்டே வரமாட்டான். உடம்பினுடைய கடைசியில் மோட்சம் தரேன்னு சொன்ன மட்டும் யார் வரா பாருங்க, வந்தோடனே மோட்சம் அப்படின்னா அவ்வளவுதான், அறவே எல்லாருமே நின்றுடுவா. அதனால் பகவான் பார்த்தான், உடனடியால் மோட்சம் கொடுக்க வேண்டாம், உலகத்தில் தப்பான பிரச்சாரம் போயிடும், அதனால் சொல்லி நச்சு பொய்கை ஆகாமைக்காக. நச்சு பொய்கை அப்படின்னு சொன்னால் ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நஞ்சு கலந்து இருக்கிறது, அந்த குளத்துக்கு போகாதீங்கோ, அங்கே போனால் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தார் சொல்ல மாட்டாளா? அந்த மாதிரி சம்பிரதாயத்தை பற்றி தப்பான ஒரு நினைவு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒன்று. இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்வதுண்டு. மற்றொரு காரணம் என்னென்னா, பக்தி வந்து இருக்கிறது நம்மாழ்வாருக்கு, அந்த பக்தி வளர வேண்டும், முத்த வேண்டும், அந்த பக்தி முத்தின உடனே அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு திட்டம். இந்த மாதிரி பல காரணங்களால் இவர் முதல் பாசுரத்திலேயே முடியலைன்னு சொல்லியாலும் கூட பகவான் என்ன பண்ணால் தாமதமாக்கினான், ஏதோ ஆட்டம் அப்படின்னு சொல்லி தாமதமாக்கி அதுக்கு மேலே அவர் மூலமாக 4 பிரபந்தங்களை ஏற்றினான். ஏற்றியது யாருன்னு கேட்டால், நம்மாழ்வார் மூலமாக எம்பெருமான் ஏற்றினான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் நம்மாழ்வாரே அப்படித்தான் சொல்லுகிறார். நான் ஒரு பதிகத்தில் பார்க்க போகிறோம், அந்த இடத்துல என்றைக்கும் என்னை அப்படின்னு ஒரு பதிகம் அதில் தெரிவிக்கப் போகிறார். அப்பா நீதான் என் மூலமாக பாடினாய், அந்த பதிகத்திலே கிடையாது, பல இடங்கள் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். சரி, ஆக எம்பெருமான் நம்மாழ்வார் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் இயற்றினான் அப்படின்னு சொல்லலாமா? சரி, அதில் திருவிருத்தம் அப்படின்றது முதல் பிரபந்தம். அதில் கடைசியில் என்னதான் சொன்னார் அப்படின்னா, முடியலை கூட்டுக்கோ, அதுதான் மெயின் பிரார்த்தனை. அப்போ எனக்கு இந்த சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகள் இருக்கின்றனவே, இந்த உடம்பு முதலான விரோதிகள், அவற்றை பொறுக்க முடியாது, அவற்றிலிருந்து அடியனை விடுவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தார் திருவிருத்தத்தில். அதுக்கு மேலே பகவான் என்ன பண்ணான், பகவான் பல திட்டங்களை வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய திருமேனி அழகை காட்டினான். திருமேனி அழகை காட்டின உடனே இவர் இந்த வருத்தம் எல்லாம் மறந்து போய் ஆஹா என்ன அழகுன்னு சொல்லி திருவாசிரியத்தில் பகவானுடைய திருமேனியில் ஈடுபட்டு பேசிட்டார். அந்த திருவாசிரியம் 7 பாசுரங்கள் பகவானுடைய சௌந்தரிய அனுபவத்திலேயே அப்படியே செல்கிறது. அப்போ அந்த இடத்துல செக்கரமா முகிலுடுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதுவே ரொம்ப அழகான எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் தான் இருக்கட்டும். அப்போ அந்த திருவாசிரியம் 7 பாசுரங்கள் பகவானுடைய திருமேனி அழகில் அப்படி படுத்து. அதுக்கு மேலே
அந்த திருமேனியை சேவித்து அந்த பகவானிடத்தில் நிறைய காதல், பெரிய காதல் வந்ததா. அந்த காதல் அதை பற்றி பேசிக்கொண்டே அடுத்து பெரிய திருவந்தாதியை ஓட்டுட்டார். பெரிய திருவந்தாதி அப்படின்ற இதில் தமக்கு எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஆதரம் அது முதலான சில விஷயங்களை பற்றி பேசுகிறார் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி. அதுக்கு மேலே தான் இந்த திருவாய்மொழி என்கிற பிரபந்தமானது அவதரிக்கிறது. இந்த திருவாய்மொழி பிரபந்தம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள், திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் இருக்கின்றனவே, அந்த பாசுரங்களுடைய சாரம் என்னன்னு கேட்டால் உயர்வர என்கிற அந்த திருவாய்மொழி. அதனுடைய சாரம் என்னன்னு கேட்டால் முதல் பாசுரம். அந்த முதல் பாசுரத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டால் முதல் வரி. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலமருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு ஆரம்பிக்கிறார். பொதுவாக வேதத்தை ஆரம்பிக்கும் ஒரு பிரணவத்தை சொல்லி ஆரம்பிப்போமா, ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஓங்காரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அ உ ம 3 இருக்குமா, அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காரு பாருங்க. உயர்வரல உ, மயர் வரல ம, அயர் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிரணவத்தை கொஞ்சம் மாற்றி ஆரம்பத்தில் போடுகிறார். வேத சமம் அப்படிங்கிறத சூச்சனை பண்ணுகிறார். அப்படி போட்டு நம்மாழ்வார் அழகாக உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பிக்கிறார். இந்த திருவாய்மொழி வந்த உடனே முதல்ல பகவானுடைய பரத்வத்தை அனுபவிக்கிறார். எவ்வளோ உயர்ந்தவன் எவ்வளோ உயர்ந்தவன் சொல்லி உயர்வர உயர்நலம் உடையவன் சொன்னவர். உடனே அந்த பரத்வத்தை பற்றி பேச தொடங்குகிறார். அதுக்கு மேலே அப்படியே சங்கத்தமாக பரத்வம் பேசினார். அடுத்தென பேசினார் அப்படின்னு பார்த்து கொண்டே போனோமே. ஆனால் அப்படியே திருவாய்மொழி ஓடிடும். சிலது சந்தோஷமாக பாடுவார், சிலது வருத்தத்தோடு பாடுவார். இவ்வளவு சந்தோஷமானு தோணும், இவ்வளவு வருத்தமானு தோணும். அந்த சந்தோஷமும் உண்டு, வருத்தமும் உண்டு. எல்லாம் அப்படி இப்படியுமாக செல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி என்பது. அதாவது சிந்தையந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தி விஷ்ணு புராணத்திலே கூறப்படுகிறாள். அவளுக்கு என்ன பேர்னு கேட்டால் பேர் தெரியல, சிந்தையந்தி, சிந்திக்கக்கூடியவள்னு அர்த்தம். என்ன சிந்திக்கக்கூடியவள் சுவாமி அப்படின்னா, கண்ணன் தூரத்தில் குழல் ஊதுகிறான், இவோ இல்லத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள், மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கண்ணனுடைய குழலோசை காதிலே விழுகிறது, சந்தோஷம் அபாரமாக ஏற்படுகிறது. வெளியில் கண்ணனோடு சேரலாம்னு பார்த்தால் எல்லாம் பெரியவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், வெளியில் போக முடியல, வருத்தமும் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், எல்லா புண்ணியங்களும் போயிடுதான். ஒரு பக்கம் பெரிய வருத்தம், எல்லா பாவங்களும் போயிடுதான். என்னாச்சுன்னு கேட்டால் அந்த சிந்தையந்தியானவள் மோட்சத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவள் ஒரே சமயத்தில் புண்ணியத்தையும் பாவத்தையும் அனுபவித்தாள். அதாவது சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்து புண்ணியத்தையும் பாவத்தையும் கழித்தாள் சிந்தையந்தி. சரி, அந்த சிந்தையந்தி ஒரு க்ஷணப்பொழுதில் ஒரு சின்ன காலத்தில் இரண்டையும் அனுபவித்து இரண்டையும் போக்கிக் கொண்டாள். இந்த நம்மாழ்வார் பாருங்கோ, அவர் சந்தோஷம் வருத்தம் சந்தோஷம் வருத்தம் சந்தோஷம் வருத்தம்னு சொல்லி அது நீடிச்சுன்னு போயிட்டே இருக்கு. அதான் பேர் வச்சா அவ சிந்தையந்தி. இவர் யாருன்னு கேட்டால் தீர்க்க சிந்தையந்தி. தீர்க்கன்னு சொன்னால் நெடு அப்படின்னு அர்த்தம். இவர் பெரிய சிந்தையந்தி. இவருக்கு பாவம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் பெருசாக வருகிறது, வருத்தம்னு சொன்னால் ஒரே வருத்தமாக இருக்கிறது. அந்த ரெண்டையும் அப்படி அனுபவித்து கொண்டு செல்கிறார். அந்த அனுபவமே தான் வழிகிறது திருவாய்மொழியாக, வேறு எதுவும் கிடையாது. அவருடைய அனுபவம் அப்படியே வழிகிறது திருவாய்மொழியாக. அப்படி வழிந்தது தான் இந்த திருவாய்மொழியாகிற பிரபந்தம். உயர்வர உயர்நலம்னு ஆரம்பித்து கடைசியில் அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லி தாம் மோட்சம் அடைந்ததையும் பேசி செல்கிறார் நம்மாழ்வார். அது அவருடைய பெருமை. அவ்விதமான இந்த திருவாய்மொழி என்கிற பிரபந்தமானது 4ஆம் பிரபந்தமாக அவதரிக்கிறது. அது அவதரித்தது. அதில் மேலும் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்றதை நாம் இனிமேல் வரக்கூடிய உபன்யாசங்களிலே பார்ப்போம். அப்படின்னு முன்னமே சொன்ன வகையில் அடுத்த உபன்யாசத்தில் ரொம்ப சுருக்கம் 5 நிமிஷம் திருப்பல்லாண்டை பற்றி, 5 நிமிஷம் கண்ணின் சிறுத்தாமை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு மேலே இந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் என்கிற பதிகம் திருவாய்மொழி, அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிவிக்கிறேன். அதில் அனைவரும் கலந்து கொண்டு திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை நன்கு மனசிலே வாங்கி கொண்டு அந்த திருவாய்மொழியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் வாங்கி கொள்வதோடு நில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக நாம் அவற்றை தேக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது,
வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது, பகவானுடைய உகப்புக்கு காரணமாக வேண்டியது அப்படின்றதை பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய இன்றைய இந்த உபன்யாசத்தை இத்துடன் முடிவு செய்கிறேன்.